அமேசானில் வாங்கும்போது எஸ்பிஐ கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது ஆக்சிஸ் பேங்க் கார்டை யூஸ் பண்ணுங்கள். பெட்ரோலில் போடும்போது ஹெச்டிஎஃப்சி கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஏர்போர்ட் லான்ச் வேணுமா அந்த கார்டை யூஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கிரெடிட் கார்டை என்ன பண்ணணும்? எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பர்சனல் லோன் கிடைக்கலன்னா அது அப்படியே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுங்க. கிரெடிட் கார்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா 32% 36% நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அந்த அவுட்ஸ்டாண்டிங்க்கு. கிராசரிஸ்க்கு இவ்வளோ, ஃபியூயலுக்கு இவ்வளோ, ஆன்லைன் ஷாப்பிங் இவ்வளோ. ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் மெம்பர்ஷிப் வச்சுட்டு இருக்கிறது இந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுக்குற கிரெடிட் கார்டாக பார்த்து வாங்கிட்டு இருக்கிற கார்டு எல்லாத்தையும் ஒரு கார்டுக்கு கடனை கொண்டு வாங்க. மற்ற கார்டு எல்லாம் சரண்டர் பண்ணுங்க. மாச கடைசியில் 45 நாள்லாம் கிடையாது, அந்த ஒரு மாதம் எண்ட் ஆஃப் த மந்த் அந்த கிரெடிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள என்ன பண்ணுங்க? சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் நம்ம கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல பேர் இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த கிரெடிட் கார்டு அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஐயோ இதில் வட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு சிலர் வாங்காமலே விட்டுறாங்க, சிலர் வாங்கி கடனில் சிக்கிடுறாங்க. இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுங்க சார்? கிரெடிட் கார்டு அந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ப்ராடக்ட். நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பென்ஸ் அந்த சம்பாத்தியத்துக்குள்ளே தான் இருக்கணும். அந்த காசு பேங்க்கில் இருக்குது, இல்லை அந்த காசு கேஷாக கையில் இருக்குது, அதுலேருந்து செலவு பண்ணுங்க, இவ்வளோதான். இதில் எங்கே கிரெடிட் கார்டு வருது அப்படின்னாக்கா, இந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் டிசிஷன் எல்லாருக்குமே. என்னால் வெயிட்டே பண்ண முடியாது, ஒரு டிவி வாங்கணும் இன்றைக்கே வாங்கணும், ஒரு ஃபோன் வாங்கணும் இப்போவே வாங்கணும். ஸோ இதை மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, சரி கிரெடிட் கார்டு தான் கையில் இருக்கேன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டை நம்ம என்ன பண்ணுறோம், அத்தியாவசிய செலவுக்கோ இல்லை ஆடம்பர செலவுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ என்ன ஆகுது, நமக்கு அதில் கடன்கள் அதிகமாயிட்டே போகுது. ஒரு நல்ல பழக்கமா? கண்டிப்பாக கிடையாது. கிரெடிட் கார்டை என்ன பண்ணணும், எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சார், கிரெடிட் கார்டை எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கிரெடிட் கார்டில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், கேஷ்பேக் கிடைக்கும், அப்படி நிறைய ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ஆஃபர் தரும், அந்த கார்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20,000 கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ இந்த ட்ராப்குள்ளே எப்படி சார் சிக்காமல் நமக்கு எமர்ஜென்சிக்கு மட்டும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது? முதல்ல கிரீடினஸை அவாய்ட் பண்ணும் when it comes to finance, when it comes to money matters. அமேசானில் வாங்கும்போது எஸ்பிஐ கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது ஆக்சிஸ் பேங்க் கார்டை யூஸ் பண்ணுங்கள். பெட்ரோலில் போடும்போது ஹெச்டிஎஃப்சி கார்டை யூஸ் பண்ணுங்கள். ஏர்போர்ட் லான்ச் வேணுமா அந்த கார்டை யூஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஃபைனான்சஸை ரொம்ப டிசிப்ளைனாக இன்வெஸ்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னாக்கா, முதல்ல நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 இயராக என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க, அது எங்கே எக்ஸ்பென்ஸ் அதை பண்ணுறீங்கன்றத ஒரு நோட் பண்ணுங்கள். கிராசரிஸ்க்கு இவ்வளோ, ஃபியூயலுக்கு இவ்வளோ, ஆன்லைன் ஷாப்பிங் இவ்வளோ. ஆன்லைன் ஷாப்பிங்கில் நான் மெம்பர்ஷிப் வச்சுட்டு இருக்கிறது இந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுக்குற கிரெடிட் கார்டாக பார்த்து வாங்கிட்டு அதை ஃபுல் அமௌண்ட்டாக என்ன பண்ணணும்னா செட்டில் பண்ணணும். எந்த வித பெண்டிங் பேலன்ஸ் அதில் வைக்கக்கூடாது. அப்படி வைக்காமல் நீங்கள் கரெக்டாக உங்கள் பர்சனல் ஃபைனான்சஸை ரொம்ப டிசிப்ளைனாக மெட்டிகுலஸாக ட்ராக் பண்ணி செய்யறீங்கன்னாக்கா மல்டிபிள் கால்ஸ் வச்சுக்கலாம். சார், இப்போ நீங்கள் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறீங்க. கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, இல்லை என்னால் இப்போ வாங்கிட்டு 45 நாள் கழிச்சு பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றப்ப யூஸ் பண்ணலாமாங்க சார்? அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க சார்? ஒரே ஒரு கிரெடிட் கார்டு போதும். மேக்ஸிமம் லிமிட் வச்சுக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டாக வாங்குங்க. அந்த கிரெடிட் கார்டில் என்ன பண்ணுங்க, உங்களோட அத்தியாவசிய ஆடம்பர ஓரளவுக்கு உங்களால் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அதுலேயே ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள். பட் அந்த ஒரு ஸ்பெண்டிங் லிமிட்
அப்படின்னு ஒன்று கரெக்டாக ட்ராக் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா மாத கடைசியில் 45 நாள்லாம் கிடையாது, அந்த ஒரு மாதம் எண்ட் ஆஃப் த மந்த் அந்த கிரெடிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே என்ன பண்ணுங்க, மொத்த அமௌண்ட்டையும் பே பண்ண வச்சுருங்க. நீங்கள் அது என்ன ஆகும்னாக்கா அதில் ஒரு நல்ல பழக்கம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணலாம். சில கிரெடிட் கார்டு என்ன கொடுக்குறாங்க, உங்களுக்கு டொமஸ்டிக் ஆக்சஸ் கொடுக்குறாங்க, லான்ச் ஆக்சஸ், நீங்கள் ட்ராவலராக இருந்தீங்கன்னா, அண்ட் இன்டர்நேஷ்னல் லான்ச் ஆக்சஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஆனால் இந்த பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதுக்காக மல்டிபிள் கார்ட்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மல்டிபிள் கார்ட்ஸ் வாங்கிட்டு 4-5 பேமெண்ட் நீங்கள் பண்ணணுன்னாக்கா ஒரே ஒரு பேமெண்ட்டை மிஸ் பண்ணாலும் என்ன ஆகிடும்னாக்கா அவங்க ஹியூஜாக ஒரு பெனால்ட்டி போடுவாங்க. அந்த பெனால்ட்டியை வெய்வ் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அந்த பெனால்ட்டியை நீங்கள் கட்டலைன்னாக்கா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். நிறைய ப்ராப்ளத்தை என்ன பண்ணுவீங்க, இன்வைட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் அவாய்டு பண்ணணும்னா ஹேவ் ஒன்லி ஒன் கிரெடிட் கார்டு அண்ட் யூஸ் இட் வெரி டிசிப்ளைன்லி. சார் ஒரு கார்டு அப்படிங்கிறது இப்போதைக்கு சூழலுக்கு போருமா? ஏன்னா ஒரு கார்டில் நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்காது, 2-3 கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம். நீங்கள் சொன்னீங்க மனசுக்குள்ளே நம்ம என்ன தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கன்ட்டு. ஆனால் நிறைய ஆஃபர் கிடைக்கும் போது அதை தேடி தானே சார் நம்ம போவோம். இந்த மைண்ட் செட்டை எப்படி சார் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது? அவாய்ட் கிரீடினஸ். இப்போ நீங்கள் அமேசான் அதில் தான் பொருட்கள் வாங்குறீங்கன்னாக்கா அமேசானு கூட டைப் பண்ணியிருக்கிற கிரெடிட் கார்டு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஒரு கார்டே போதுமானது. எல்லா கார்டுமே இப்போ அந்த ஒரு ஃபியூவலுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீ அண்ட் அந்த செஸ் இதெல்லாம் வேவ் ஆஃப் பண்ணிடுறாங்க. அண்ட் எல்லா கார்டுமே மோஸ்ட்லி இப்போ இந்த லான்ச் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ கிரெடிட் கார்டு எதுக்கு, உங்களுக்கு ரிவார்டு பாயிண்ட்ஸுக்கும் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான். ஸோ இதுக்காக நீங்கள் மல்டிபிள் கார்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேமெண்ட்டை மிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸில் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபான்னு பெனால்ட்டி வந்ததுன்னா உங்களுக்கு தான் அது பெரிய ப்ராப்ளம். அது ஒரே ஒரு பேமெண்ட்டை டிலே பண்ணி கட்டினா கூட. ஸோ ஒரு கார்டு வச்சுக்கிறது சால சிறந்தது. சார் இப்போ கார்டு வச்சிருந்து கடனுக்குள்ளே சிக்கிட்டவங்க அதுலேருந்து வெளியே வர என்னெல்லாம் பண்ணணுங்க சார்? கிரெடிட் கார்டு வச்சிருந்து சிக்கனவங்க என்ன பண்ணுறதுங்க சார்? கடனை வாங்கிட்டேன், கிரெடிட் கார்டில் 3-4 கார்டு இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதுக்கு பெருசாக மேஜிக் பில் அப்படின்னு எதுவுமே கிடையாது. காமன் சென்ஸ். முதல்ல என்ன பண்ணணும், இருக்கிற கார்டு எல்லாத்தையும் ஒரு கார்டுக்கு கடனை கொண்டு வாங்க, மற்ற கார்டெல்லாம் சரண்டர் பண்ணுங்க. அந்த ஒரு கார்டில் உங்களால் முடியலனாக்கா அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுங்க. அதுலேயே இஎம்ஐ போட்டிங்கன்னா 16% பிடிப்பாங்க. நீங்கள் உங்கள் பேங்க்கில் ஒரு பர்சனல் லோன் எடுத்தீங்கன்னா 10% ஒரு 12% தான் வரும், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ பர்சனல் லோன் எடுத்து கிரெடிட் கார்டை மொத்தத்தையும் செட் ஆஃப் பண்ணுங்க. இல்லை பர்சனல் லோன் கிடைக்கலன்னா அதை அப்படியே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுங்க. கிரெடிட் கார்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா 32% 36% நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அந்த அவுட்ஸ்டாண்டிங்க்கு. அது இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 16% வரும். அதே கடனை பர்சனல் லோனாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா 12% தான் வரும் உங்களுக்கு. இப்படி உங்கள் பர்சனல் ஃபைனான்சஸை ஹேண்டில் பண்ணுங்க. சரி, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸுங்க சார், நீங்கள் கொடுக்குற டிப்ஸுங்க சார்? ஒரே ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க, அதுலேயும் கிரெடிட் வச்சுக்காதீங்க. நான் எப்போவுமே 5000 rupees எக்ஸஸாக தான் வச்சுப்பேன் நான். அது ஒரு ரிவார்டு பாயிண்ட்ஸ், அதை ஒரு லான்ச் ஆக்சஸ், இதை மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதை ஒரு எமர்ஜென்சிக்கோ இல்லை ஒரு ஸ்பெண்டிங் ப்ராடக்டாக நான் அதை பார்க்கறது கிடையாது. தேங்க்யூங்க சார். நன்றி, வணக்கம்.